ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அக்கா, எனக்கு ரொம்ப கடன் சுமை அதிகமா இருக்கு, நகையெல்லாம் அடகுல இருக்கு, இத மீட்க ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த கதை வெறும் கற்பனை இல்ல. இன்னைக்கு நம்ம ஊர்ல பல வீடுகள்ல தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிஜமான போராட்டம். வாங்கின கடனை எப்படி அடைக்க போறோம், அடகு வச்ச நகைய எப்போ மீட்க போறோம்னு தவிக்கிற ஒரு எளிய குடும்பத்தோட கதை தான் இது. நம்ம கதையோட நாயகன் பெயர் செல்வம். ஒரு பெயிண்டர், அதாவது தினக்கூலி தொழிலாளி. அவர் மனைவி மல்லிகா, 2 குழந்தைங்க. இவங்களுக்கு இருந்த ஒரே சொத்து கல்யாணத்துல போட்ட 10 சவரன் நகைதான். ஆனா இன்னைக்கு அது எல்லாமே அடகு கடையில இருக்கு. மாசம் மாசம் வட்டி கட்டுறதுக்கே செல்வம் திணறாரு. இந்த இக்கட்டான சூழல்ல இருந்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்க? நீங்களும் இதே நிலைமையில இருந்தா நீங்க செய்ய வேண்டிய அந்த 5 முக்கிய ஸ்டெப்ஸ் என்ன? அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நண்பர்களே, முதல் விஷயம், பயத்த ஓரம் வச்சுட்டு உண்மைய ஒத்துக்கணும். கடன் இருக்கிற வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாதுன்னு செல்வத்துக்கு புரிஞ்சுது. ஒரு நாள் ராத்திரி செல்வம் மல்லிகா கிட்ட சொன்னாரு. மல்லிகா, வட்டி கட்டியே என் சம்பாத்தியம் எல்லாம் போகுது. அசல் அப்படியே தான் இருக்கு. இப்படியே போனா நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த நகை கைவிட்டு போயிடும்னு எனக்கு பயமா இருக்கு. செல்வம் 10 சவரன் நகையையும் ஒரே இடத்துல அடகு வைக்கல. அவசரத்துக்கு ஏத்த மாதிரி வெவ்வேறு தேதிகள்ல வெவ்வேறு ரசீதுகளா பிரிச்சு வச்சிருந்தாரு. அவர் எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து கணக்கு பார்த்தபோதான் அந்த உண்மை புரிஞ்சது. ரசீது 1: தங்கச்சங்கிலி 4 சவரன், கடன் 1,60,000, வட்டி 1%, 1,600. ரசீது 2: வளையல்கள் 3 சவரன், கடன் 1,20,000, வட்டி 1%, 1,200. ரசீது 3: மோதிரங்கள் 2 சவரன், கடன் 80,000, வட்டி 1.25%, 1000 ரூபாய். ரசீது 4: சிறிய கம்மல் 1 சவரன், கடன் 40,000, வட்டி 1.5%, 600 ரூபாய். மொத்த கணக்கு இதோ. மொத்த நகை 10 சவரன், மொத்த அசல் கடன் 4 லட்சம் ரூபாய், மொத்த மாத வட்டி 1,600 + 1,200 + 1000 + 600 = 4,400 ரூபாய். இப்போ கவனிங்க, செல்வத்தோட மாத வட்டி மட்டும் 4,400 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு கணக்கு பார்த்தா 52,800 ரூபாய் வெறும் வட்டி மட்டுமே கட்டுறாரு. அதாவது ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 1 சவரன் நகை வாங்குற காச அவர் வட்டியாவே கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அசல் அப்படியே தான் இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்களும் செல்வத்தை போல நகையை இப்படி பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கீங்களா, இல்ல எல்லாம் ஒரே இடத்துல இருக்கா? நீங்க மாசம் எவ்வளவு வட்டி கட்டுறீங்கன்னு என்னைக்காவது கூட்டி பார்த்திருக்கீங்களா? அந்த தொகைய கமெண்ட்ல சொல்லுங்க. இதை எழுதுனதுக்கு அப்புறம்தான் செல்வத்துக்கு ஒன்னு புரிஞ்சுது. நாம மொத்தமா 4 லட்சத்தையும் கட்டணும்னு நினைச்சா அது இப்போதைக்கு முடியாது. ஆனா அந்த 1 சவரன் கம்மல் கடனை முதல்ல முடிக்க முடியும். ஸ்டெப் 1: கடனை பட்டியல் போடுங்க. ஒவ்வொரு ரசீதையும் தனித்தனியா எழுதுங்க. எதுக்கு வட்டி அதிகம், எதை முதல்ல மீட்க முடியும்? இந்த தெளிவு கிடைச்சாலே நீங்க கடனை ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். குழப்பம் தீர்ந்தாலே பாதி பயம் போயிடும். நீங்க உங்க ரசீதுகளை இன்னைக்கே எடுத்து எழுத தயாரா? அடுத்த 3 மாசத்துக்கு அவங்க ஒரு அவசர கால பட்ஜெட் போட்டாங்க. மல்லிகா உறுதியா சொன்னாங்க, நகை மீட்கிற வரைக்கும் வெளியில ஒரு வேளை கூட சாப்பிட வேண்டாம், விசேஷங்களுக்கு தேவையில்லாத துணிமணி எடுக்க வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமா இருப்போம். செல்வம் முன்னாடி மாதிரி வாரம் ஒரு முறை குடும்பத்தோட சினிமாவுக்கு போறத நிறுத்தினாரு. சாயந்திரம் டீ கடையில செலவு செய்யறத குறைச்சிட்டு நேரா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு மிச்சம் பண்ணாங்கன்னு அந்த பட்டியல ஒரு முறை பாருங்க. வெளி உணவு அண்ட் ஸ்நாக்ஸ் மாசம் 1000 ரூபாய் மிச்சம். சினிமா அண்ட் கேளிக்கை மாசம் 1000 ரூபாய் மிச்சம். தேவையற்ற பர்ச்சேஸ் அண்ட் டீ செலவுகள் மாசம் 500 ரூபாய் மிச்சம். மொத்த சேமிப்பு 2,500 ரூபாய் மாதம். இப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க மாசம் கட்டிக்கிட்டு இருந்த மொத்த வட்டி 4,400 ரூபாய். இவங்க சின்ன சின்ன ஆசைகளை தியாகம் பண்ணது மூலமா கிடைச்ச இந்த 2,500 ரூபாய் அவங்க கட்ட வேண்டிய வட்டியில பாதிக்கும் மேல இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம வீட்ல கசிவு எங்க இருக்குன்னு என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? நீங்க ஒரு மாசம் முழுசா வெளியில சாப்பிடாம சினிமாவுக்கு போகாம இருந்தா உங்களால எவ்வளவு மிச்சம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த தொகைய கமெண்ட்ல சொல்லுங்க. சிலருக்கு அது 500 ரூபாயா இருக்கலாம், சிலருக்கு 5,000 ரூபாயா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது உங்களோட நகைய மீட்க போற ஒரு ஆயுதம். செல்வம் மல்லிகா கிட்ட சொன்னாரு, இந்த 2,500 ரூபாய வச்சு நம்மளோட ரசீது 4
கம்மல் வட்டியையும் ரசீது 3 மோதிரம் வட்டியையும் அசால்ட்டா கட்டிடலாம். இதான் அவங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. ஸ்டெப் 2, கசிவ அடைக்கணும். உங்க வருமானத்துல சின்ன சின்னதா வீணாகிற பணத்தை சேர்த்தாலே அது ஒரு நகையோட வட்டிக்கு சமம். வெறும் 10 ரூபாய் தானே, 50 ரூபாய் தானேன்னு விடுற அந்த சின்ன சேமிப்பு தான் பின்னாடி உங்க 10 சவரன் நகையையும் மீட்டு தரும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உங்க வீட்டு பணக்கசிவ இன்னைக்கு அடைக்கப் போறது நீங்களா இல்ல உங்க துணையா? ஆனா வெறும் சேமிப்பு மட்டும் பத்தாதுன்னு அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சது. ஏன்னா வட்டி மட்டும் மாசம் 4400 ரூபாய் கட்டணும். மிச்சம் பண்ற 2500 ரூபாய வச்சு வட்டிய கட்டலாமே தவிர அசல தொட முடியாது. அதனால செல்வம் ஒரு முடிவெடுத்தாரு. பகல்ல பெயிண்டிங் வேலை முடிஞ்சதும் சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம் உணவு டெலிவரி செய்யற பார்ட் டைம் வேலையில சேர்ந்தாரு. மல்லிகாவும் சும்மா இல்லாம தனக்கு தெரிஞ்ச கல்விய வச்சு பக்கத்து வீட்டு பசங்களுக்கு மாலையில டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்க கைக்கு வந்த கூடுதல் வருமானம் எவ்வளவுன்னு பாருங்க. செல்வத்தின் டெலிவரி வேலை ஒரு நாளைக்கு 200 ரூபாய், 25 நாட்கள் ஈக்குவல் டு 5000 ரூபாய் மாதம். மல்லிகாவின் டியூஷன் ஒரு குழந்தைக்கு 500 ரூபாய், 4 குழந்தைகள் ஈக்குவல் டு 2000 ரூபாய் மாதம். மொத்த கூடுதல் வருமானம் 7000 ரூபாய் மாதம். இப்போ கணக்கு கவனிங்க. ஏற்கனவே சிக்கனம் செஞ்சதுல மிச்சமான 2500 ரூபாய் இப்போ புதுசா வந்த 7000 ரூபாய் ரெண்டையும் சேர்த்தா மாசம் 9500 ரூபாய் அவங்க கையில உபரியா இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களால அல்லது உங்க வீட்ல இருக்கிறவங்களால மாசம் ஒரு 3000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை கூடுதல் வருமானம் ஈட்ட என்ன வேலை செய்ய முடியும்? தையல் வேலையா, கேட்டரிங்கா, இல்ல ஆன்லைன் வேலையா? உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சைட் பிசினஸ் ஐடியாவை கமெண்ட்ல சொல்லுங்க. அது மத்தவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்கும். மல்லிகா செல்வத்துக்கிட்ட சொன்னாங்க, நம்ம கஷ்டப்படுறது இந்த கொஞ்ச நாளைக்கு தான். நகை வீட்டுக்கு வந்துட்டா மனசு நிம்மதியா இருக்கும். இந்த டியூஷன்ல வர்ற பணத்தை வச்சு நம்ம வட்டிய குறைச்சது போக அசல்ல ஒரு பகுதிய கட்டிடலாம்னு தைரியம் கொடுத்தாங்க. ஸ்டெப் 3, வருமானத்தை அதிகப்படுத்துங்க. தினக்கூலி ஆட்கள் ஒரு வேலைய மட்டும் நம்பி இருக்காம கடனை அடைக்கிற வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு வேலையையோ அல்லது வீட்டில் இருப்பவர்கள் தங்களுக்கு தெரிந்த சிறு தொழிலையோ செய்வது ரொம்ப அவசியம். இந்த 9500 ரூபாய் எப்படி செல்வத்தோட 4 லட்சம் கடனை துவம்சம் பண்ண போகுதுன்னு அடுத்த சீன்ல பாப்போம். இப்போ அவங்க கிட்ட ஒரு மாசத்துக்கு 9500 ரூபாய் கூடுதல் பணம் கையில சேருது. இதை எப்படி பயன்படுத்தினாங்க தெரியுமா? நிறைய பேர் செய்யற தப்பு, மொத்தமா 4 லட்சத்தையும் சேர்த்து வச்சு அப்புறம் மீட்கலாம்னு நினைப்பாங்க. அது என்னைக்குமே நடக்காது. செல்வம் அங்கதான் புத்திசாலித்தனமா யோசிச்சாரு. ஸ்டெப் 4, சின்ன கடனை முதல்ல முடியுங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த ரசீது 4 சிறிய கம்மல் 1 சவரன் மற்றும் ரசீது 3 மோதிரம் 2 சவரன் இத பார்த்தாங்க. முதல் மாதம் கையில இருந்த உபரி ரூபாய் 9500 வச்சு ரசீது 4ல இருந்த அசல் ரூபாய் 40000ல ஒரு பகுதிய கட்டுனாங்க. அடுத்த 4 மாசம் இதே போல தொடர்ந்து கட்டி 5வது மாசம் அந்த 1 சவரன் கம்மல மீட்டெடுத்தாங்க. மல்லிகா கண்ணுல அப்போ ஒரு சந்தோஷம். 10 சவரன்ல 1 சவரன் இப்போ அவங்க கையில. ஒரு நகை வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடைச்சது. நம்மால முடியும்னு தோணுச்சு. இப்பதான் அந்த மேஜிக் நடக்குது. அந்த 1 சவரன் நகைக்கு அவங்க மாசம் 600 ரூபாய் வட்டி கட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ அந்த நகைய மீட்டதால அடுத்த மாசத்துல இருந்து அந்த 600 ரூபாய் அவங்களுக்கு மிச்சம். இப்போ அவங்க கையில ஏற்கனவே இருந்த 9500 பிளஸ் மிச்சமான வட்டி ரூபாய் 600 இஸ் ஈக்குவல் டு 10100 ரூபாய் இருக்கும். இத வச்சு அடுத்த சின்ன கடனான அந்த மோதிரத்தை மீட்க ஆரம்பிச்சாங்க. உருண்டு வர்ற பனிப்பந்து எப்படி போக போக பெருசாகுதோ அதே போல ஒவ்வொரு நகையா மீட்க மீட்க வட்டி பணம் மிச்சமாகி அசல் கட்டுற வேகம் அதிகமாகும். இதுக்கு பேருதான் ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்ககிட்ட இருக்கிற அடகு ரசீதுகள்ல மிக குறைவான அசல் இருக்கிற அந்த முதல் ரசீது எது? அதோட தொகை எவ்வளவு? 10,000 இல்ல 20,000? அத மீட்க நீங்க எத்தனை மாசம் முயற்சி செய்ய போறீங்க? கமெண்ட்ல அந்த தொகையை மட்டும் பதிவிடுங்க. அந்த தொகையை நீங்க முதல்ல மீட்க நான் வாழ்த்துறேன். பாத்தீங்களா நண்பர்களே, ஒரு சின்ன வெற்றி அடுத்தடுத்த பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும்.
செல்வம் மல்லிகா தம்பதி இப்போ ஒரு இராணுவ வீரர்கள போல வேகமா அடுத்த ரசீதை நோக்கி போனாங்க. சுமார் 15 மாசங்களாச்சு. செல்வமும் மல்லிகாவும் பட்ட கஷ்டத்துக்கும் செஞ்ச தியாகத்துக்கும் இன்னைக்கு பலன் கிடைச்சிருச்சு. ஒவ்வொரு நகையா மீட்டு இப்போ அந்த 10 சவரன் நகையும் அவங்க வீட்டு பீரோக்கு வந்துருச்சு. இப்போ அவங்க நிதி நிலைய ஒரு நிமிஷம் கவனிங்க. முன்னாடி மாசம் அவங்க கட்டிக்கிட்டு இருந்த 4400 ரூபாய் வட்டி பணம் இப்போ அவங்களுக்கே மிச்சமாகுது. ஒரு வருஷத்துக்கு கணக்கு பார்த்தா 52,800 ரூபாய் இப்போ அவங்க கையில இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு சம்பாதிச்ச அந்த பழக்கம் அவங்க வருமானத்தையும் உயர்த்திடுச்சு. ஆனா செல்வம் ஒரு முக்கியமான பாடம் கத்துக்கிட்டாரு. இனிமே அவசரத்துக்கு தவிர வேற எதுக்கும் நகைக்கடை பக்கம் போகக்கூடாது மல்லிகா. இந்த மாசம் மிச்சமாகிற வட்டி பணத்தையும் நம்ம எக்ஸ்ட்ரா வருமானத்தையும் வச்சு ஒரு நகைச்சீட்டு போடுவோம். இனிமே நம்ம நகை நம்ம கைய விட்டு போகக்கூடாது. இன்னும் புது நகைகளை சேர்க்கணும்னு சொன்னாரு. இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. உங்க நகையை எல்லாம் மீட்டுட்டு அந்த வட்டி பணத்தை நீங்க மிச்சப்படுத்த ஆரம்பிச்சா அந்த பணத்தை வச்சு நீங்க முதல்ல என்ன செய்ய போறீங்க? ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் சேமிக்க போறீங்களா? இல்ல குழந்தைகளோட படிப்புக்கு சேமிக்க போறீங்களா? உங்களுடைய அந்த மகிழ்ச்சியான கனவு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டெப் 5. பழைய தப்ப திரும்ப செய்யாதீங்க. கடனை அடைச்ச பிறகு மறுபடியும் ஆடம்பரத்துக்காகவோ அல்லது தேவையற்ற ஆசைகளுக்காகவோ கடன் வாங்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு அவசர நிதிய சேர்த்து வைக்க ஆரம்பிக்கணும். செல்வம் இப்போ என்ன பண்றாரு தெரியுமா? முன்னாடி வட்டியா கட்டின அதே 4400 ரூபாய இப்போ ஒரு ஆர்டில போடுறாரு. இதுதான் ஒரு புத்திசாலி செய்ய வேண்டிய காரியம். கடன் சுமையிலிருந்து விடுதலை கிடைச்ச அந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் ஆரம்பமாகுது. பாத்தீங்களா நண்பர்களே, செல்வம் ஒரு சாதாரண தினக்கூலிதான், மல்லிகா ஒரு இல்லத்தரசிதான். ஆனா அவங்க தெளிவா திட்டமிட்டதால வருஷத்துக்கு 52,800 ரூபா வட்டி கட்டுற அந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு இன்னைக்கு நிம்மதியா தலை நிமிர்ந்து வாழுறாங்க. அவங்களால முடியுதுன்னா அதே மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்துல இருக்கிற உங்களாலையும் கண்டிப்பா முடியும். வாழ்க்கையில வர்ற கஷ்டத்துக்காக நகைய அடகு வைக்கிறது தப்பில்ல. ஆனா அத மீட்க முயற்சி செய்யாம வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. இன்னைக்கே அந்த தப்ப மாத்த இந்த 5 வழிகளை பின்பற்றுங்க. 1. கடனை பட்டியல் போடுங்க. மறைக்காதீங்க. எல்லா ரசீதையும் எடுத்து எழுதுங்க. 2. செலவை குறையுங்க. அந்த சின்ன சின்ன தேவையற்ற செலவு தான் ஒரு நகையோட வட்டி. 3. வருமானத்தை ஏத்துங்க. டியூஷன், தையல் வேலை, பார்ட் டைம் வேலை என ஏதோ ஒரு வழியில கூடுதல் வருமானத்தை உருவாக்குங்க. 4. சின்ன நகையில இருந்து ஆரம்பிங்க. அந்த ஸ்னோபால் முறைப்படி சின்ன நகைய முதல்ல மீட்டு நம்பிக்கைய வளர்த்துக்கோங்க. 5. சேமிப்ப பழக்கமாக்குங்க. கடன் தீர்ந்ததும் அதே பணத்தை உங்க எதிர்காலத்துக்காக சேமிங்க. இந்த 5 விஷயத்தை நீங்க சரியா செஞ்சா உங்க வீட்டு மகாலட்சுமியும் சீக்கிரம் உங்க கைக்கு தேடி வருவா. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க இன்னைக்கே உங்க அடகு ரசீதுகளை எடுத்து கணக்கு போட்டு கடனை அடைக்க போற அந்த முதல் அடியை எடுத்து வைக்க தயாரா? நான் தயார் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட அந்த ஒரு உறுதிமொழி உங்க குடும்பத்தோட நிதி சுதந்திரத்துக்கான முதல் படியா இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. ஏன்னா யாரோ ஒருத்தரோட கடன் சுமைய குறைக்க இது ஒரு பெரிய காரணமா இருக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் நன்றி. இன்னும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.